கேடி ஏர்போர்ட்டில் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருக்கா. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்ததுலேருந்து? இப்போது தாய்லாந்து போகிறதுக்காக நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா எங்கள் அத்தையோட வீட்டில். அவங்க வேணியத்தை, அவங்க பிரசன்னா அண்ணா, இவங்க சீனி மாமா, இவங்க கிருஷாக்கா. ஸோ அண்ணா அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்றதுனால தான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஓகே, இங்கேருந்து தான் நம்ம ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்லேருந்து தாய்லாந்து போக போகிறோம். இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து தாய்லாந்து வந்து 3.5 hours. ஓகே, தாய்லாந்து போகலாமா? போயிட்டுருக்கோம். அத்தை வீட்டிலேருந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுப்பா. அத்தை வீட்டில் முடியறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு. அங்கே விளாண்டதுல டயர்ட் ஆயிட்டா ஃபுல்லாக. அம்மா தூங்க சொன்னாங்க, தூங்கலை. அதுக்கான விளைவு. கைஸ், இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கோம். ஃபுல்லாக வந்து ஃபுட்டுலாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு ட்ராலி வச்சு காட்டணும்னு பார்த்தோம். பட் அது இமிக்ரேஷனில் வந்து நிறைய ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சா, அதனால் பண்ண முடியல. எங்களுக்கே தெரில, ட்ராலியோட ஹேண்டை வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் அது மூவே ஆகும், விட்டோம்னா அது பிரேக் போட்டுரும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு மேபி தாய்லாந்து போனவொடனே வேணால் நான் காட்டுறேன். தாய்லாந்தில் இருக்குமான்னு தெரியலப்பா, இந்தியாவில் மேபி எல்லாத்துலேயுமே அந்த ட்ராலி இருக்கும். கேட்டேன், ஒரு ஃபுட் ஐட்டம் வந்துட்டு மேக்ஸிமம் 300 to 320. ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷன், அப்புறம் வந்து செக்இன், அதுக்கப்புறம் இங்கே கேபினோட செக்இன் எல்லாமே முடித்து சாப்பிட வந்து உட்காந்தாச்சு ஃபுட் கோர்ட்டில். நமக்கு வந்து 10B வந்து கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்லேருந்து ட்ராகன் ப்ரான்ஸ், சாரி ட்ராகன் இல்லை, ஹனி சிக்கன், ஹனி ப்ரான், அப்புறம் கறி தோசை. பாருங்க, மலை சாரல் மாதிரி விழுந்துட்டுருக்கு. தீக்ஷா ரெடியாக இருக்கா. எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது. சரி மேக்ஸ்பா, நீ ஃபஸ்ட்டு சொல்லு, எப்படி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு தாய்லாந்துக்கு? எல்லாமே முடிச்சு வந்துட்டேன். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்ததுலேருந்து? ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு எங்கே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ன்றே தெரியல. 2 தடவை ரவுண்ட் அடித்தோம். ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் டிபார்ச்சர், அப்புறம் இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். மழை வேறையா? ஆமாம், நம்ம வரும்போது மழை பெஞ்சிருச்சு. உடனேக்கு தீஷா என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு ஃப்ளைட்டு விடுவாங்களா இன்றைக்கி, இல்லை எதுவும் மாறிடுமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. தீஷா வா போகலாம். என்னது வாய் வச்சு தான் குடிக்கணுமா? அப்படி வச்சுட்டு ட்ரிங்கிங் வாட்டர் தான், வாயில் தான், டம்ளர்லாம் கிடையாது. கேடி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா 85,000 அப் அண்ட் டவுன் சேர்த்து. சொல்லுங்கள் மேடம், எங்கே இருக்கீங்க? ஏர்போர்ட்டில். என்னடா என்ன குவிஸாக நடத்திட்டு இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க கேட்டால் ஏர்போர்ட்டில். அங்கே
ஓகே, நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, இதுவும் ஒரு இதுவாக இருந்துட்டு போகுதுன்னு, அந்த இதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு ஃப்ளைட் ஏறுறதுக்கே வந்து 41 இயர்ஸ் ஆகிருக்கு. இந்த மேடம் வந்து 11 இயர்ஸில் உள்ளே போகிறாங்க. அதோட இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு இவங்க தான் இமிக்ரேஷனில் வந்து ஸ்டாம்ப் வாங்குகிறான். பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது நம்ம, ஃபஸ்ட்டு இமிக்ரேஷனில் ஸ்டாம்ப் வாங்குறது இவங்க. சரி, ஓகே, ரைட். நம்மளோடது வந்து 10B. இப்போ நம்மளோட தாய் ஏர்வேஸ் தான் எடுக்க போகிறாங்க. டைம் பார்த்திங்கன்னா இந்தியா டைம் வந்து 12:46 ஆயிடுச்சு. பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் உள்ளே இப்போ விட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம எக்கானமி கூப்பிடுவாங்க. தாய் ஏர்வேஸ் பொறுத்த வரைக்கும் எக்கானமி கிளாஸு அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இது புக் பண்ணது. பேகை வச்சுக்கணும். எல்லா திங்ஸுமே இதில்